ரட்சிப்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு அவர் சொன்ன மகிமையான ஒரு ஆராதனையின் சத்தியம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அல்லேலூயா. அன்பானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், ஒளியின் கடவுள், அக்கினியின் கடவுள் மோசேயை கொண்டு 10 விதமான அற்புதங்களை எகிப்திலே பார்வோனுக்கு முன்பு தேவன் அந்த ஆக்கினை தண்டனைகளை 10 விதமான தண்டனைகளை எகிப்துக்கு செய்தார். பாலும் தேனோட தேசத்தில் வாழப்போகிற தன் ஜனத்திற்கு 10 ஜீவ கட்டளைகளை கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த 10 கட்டளை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் தேச சட்டங்களாக அவர்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய தேவன் தன் ஜனத்துக்கு சொன்னது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவர் ஒருவரை ஆராதிப்பாயாக. என்றால் மெய் தேவனை அறிகிற அறிவில்லாத பல ஜனங்கள் அவரவராகவே யூகித்து கொண்டு கற்பனை பண்ணி கொண்டு ஜாதிக்கு ஒரு உருவம், இனத்துக்கு ஒரு உருவம், ஊருக்கு ஒரு உருவம், ஜனத்துக்கு ஒரு உருவம், ஒரு வீட்டுக்கு பல உருவம் என்று சொல்லி ஆயிரமான உருவங்களை எது மெய் தெய்வம் என்று தெரியாதனால இன்றைக்கு உலகில் கோடியான உருவங்களை ஜனங்கள் வைத்து வணங்குறதை காணலாம். அவர்கள் மத்தியில தான் நாம் எல்லோரும் வாழ்கிறோம். அப்போ வானபூமி உண்டாக்கின தேவன், உங்களை நம்ம உண்டாக்கின தேவன், கர்த்தராகிய இயேசு வழியாய் மனித குலத்துக்கு வெளிப்பட்டார் என்பதுதான் மனித குலத்திற்கு அறிவிக்கப்படுகிற மாபெரும் சுசேஷ சத்தியம். இந்த தேவன், நம்மை உண்டாக்கின தேவனைத்தான் நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை தெரியாத ஜனங்கள் அவர்கள் உண்டாக்குகிற உருவங்களை ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு படித்தவர்கள், அறிவாளிகள், மேதைகள் என்று சொல்லுகிறவங்கெல்லாம் அவங்க ஒரு நிமிஷம் சிந்திக்கல பாருங்க. நான் உண்டாக்குனதை போய் நான் கும்பிட்டேங்கிறேன்னு, அப்ப என்ன உண்டாக்கணும் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? எல்லாவற்றையும் உண்டாக்கணும் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவரை நான் எப்ப தேட போறேன்னு சொல்லி ஜாதி, பணம், இனம், குலம், கோத்திரம் என்ன இந்த முகமூடிக்குள்ள வாழ்ற மனுஷன் கடைசி வரைக்கும் அந்த தன்னை உண்டாக்கின தேவனை கண்டுபிடிக்காமலே அவன் உலகத்தை கடந்து போயிடுறான். அது எத்தனை பரிதாபம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் சர்வத்தை உண்டாக்கிய தேவன், நம்மை உண்டாக்கிய தேவன், நம்மை விடுவித்த தேவன், ரட்சித்த தேவன், நம்மை குணமாக்குற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், ஜெயம் தரும் தேவன், கர்த்தராகிய இயேசு வழியாய் நமக்கு வெளிப்பட்ட தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்குத்தான் நீ பயப்படணும். உலகத்தில் எந்த பேய்க்கும், எந்த பிசாசுக்கும், எந்த மனித சக்திக்கெல்லாம் நீ பயப்படாத. மரியாதை கொடு, பயப்படாது. கர்த்தருக்கு தான் நீ பயப்படணும். அதுதான் உன்னை பாவத்தை விட வைக்கும். 2வது, உன் கர்த்தராய் உன்னை உண்டாக்கிய கர்த்தர் ஒருவருக்கு தான் நீ ஆராதனை பண்ணணும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் உலகத்துக்கு போதிக்கிற சத்தியம். என் அன்பானவர்களே, உங்கள் நண்பர்கள், சொந்த பந்தங்கள், ஜாதி ஜனங்கள் என்று ஏராளமான பேர் தெய்வ பக்தியாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அன்பாய் சொல்லணும், நீங்கள் உண்டாக்குனதை கும்பிடுறீங்க, ஆனால் நாங்களோ எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை வணங்குறோம் கிறிஸ்து இயேசு வழியாக. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா? இதுதான் தேவனுடைய அன்பின் போதனை. ஒரு முறை ஆகலாம் உங்களை உண்டாக்குன தெய்வத்தை கும்பிடுங்க. அவர்தான் ஆண்டவராக இயேசு வெளிப்பட்டார்.